இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ராஜ் டிவியின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் குரூப் பாண்ட் 3 ரோசஸ் சார்பாகவும் நிகழ்ச்சி வழங்கும் மற்ற விளம்பரதாரர்கள் அனைவர் சார்பாகவும் இசைக்குழுவின் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இனிதை துவக்குகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலை பவித்ரா பாடுகின்றார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்கள் அன்பு அறிவிப்பாளர், சின்னத்திரை மற்றும் பெரிய திரை புகழ்
உலக அறிவிப்பாளர், உலக தமிழின் இனிமையை நமக்கு உணர்த்துபவர் உங்கள் அபிமான பிஎச் அப்துல் ஹமீத் அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். வணக்கம் கலா அபிமானிகளே, உங்கள் ராஜ் டிவி வழங்கும் புரூக் பாண்ட் 3 ரோசஸின் தமிழ் சினிமா 75 திரையிசை பெருவிழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றோம். இந்த பெருவிழாவுக்கு இணை அரசுடனை வழங்கியிருக்கின்றார்கள். தினந்தோறும் உங்கள் வாயில் புத்துணர்ச்சியையும் நறுமணத்தையும் கவலை செய்யும் கோல்கேட் மேக்ஸ் ஃப்ரெஷ், அதுபோல் உங்கள் வாழ்வில் இனிய தருணங்களை உருவாக்கும் சென்னை கோஆபரேட் கிளப். ஊடக அனுசரணை உலக செய்திகளை, உள்ளூர் செய்திகளை தினந்தோறும் உங்கள் வீடு தேடி வந்து தரும் தந்தி தினத்தந்தி. இந்த விழாவுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் வருகை தந்திருக்கின்றார் எங்கள் தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களின் அன்பு துணைவியார் ராசாத்தி அம்மாள் அவர்கள் அன்போடு இங்கே வந்து இந்த குத்து விளக்கிலே சுடரொளி ஏற்றி இந்த விழாவை மங்களகரமாய் ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு பணிவோடு வேண்டுகின்றோம். அவர்களோடு இணைந்து ராஜ் டிவியின் இயக்குனர்கள் மூவர் இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். மூவரும் தம் துணைவியாரோடு வந்திருக்கின்றார்கள். ஆகவே திருமதி ரவீந்திரன், திருமதி ராஜரட்னம், திருமதி ரகுநாதன் ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை. எல்லோரும் பொருள் குவிக்கும் சமநிலைமை, எல்லோரும் பொருள் குவிக்கும் சமநிலைமை உடனே வர வேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். புதுயுகம் இனி நாட்டில் வரவழைப்போம், பொது நீதியில் வழிகாட்டி நடத்திடுவோம். புதுயுகம் இனி நாட்டில் வரவழைப்போம், பொது நீதியில் வழிகாட்டி நடத்திடுவோம். உழைப்பின் அருமைகளை புகட்டிடுவோம், வேர்வை துளியில் தமிழ் மண்ணை குளிர வைப்போம். உழைப்பின் அருமைகளை புகட்டிடுவோம், வேர்வை துளியில் தமிழ் மண்ணை குளிர வைப்போம். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த மங்கள விளக்கிலே சுடரொளி ஏற்றி வைக்கப்பட்டது. தமிழர் வாழ்வில் ஒன்றர கலந்தது தமிழ் சினிமா. பாமரனின் எல்லை வரை வளரும் தலைமுறைக்கு தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு கோலங்களை, பாரம்பரிய பெருமைகளை, இதிகாசத்தை, புராணத்தை, இலக்கியத்தை எடுத்துச் சொல்லியது தமிழ் சினிமா. நீதியை, பக்தியை பரப்பியது தமிழ் சினிமா. பாசத்தை, பண்பை வளர்த்தது தமிழ் சினிமா. அந்த தமிழ் சினிமாவுக்கு அடிநாதமாய் விளங்கியது இசை. முத்தமிழின் ஒரு அங்கமான இசையே தமிழ் சினிமாவின் அடிநாதம். எனவே 75 ஆண்டுகால பாரம்பரியத்தை இசையால் வாழ்த்தி பெருமைப்படும் பெருவிழா இந்த ராஜ் டிவி வழங்கும் புரூக் பாண்ட் 3 ரோசஸ் சினிமா 75.
தமிழ் இசை என்று சொல்லும் பொழுது திரை இசையிலும் உலகெங்கிலும் சாதனையை படைத்த ஒரு இசைக்குழுவினர் இந்த மேடையிலே 100% செயற்கையற்ற இயற்கையான இசை மழை பொழிய காத்திருக்கின்றார்கள். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என பன்மொழிகளிலும் இசை நிகழ்ச்சி வழங்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். 36 மணி நேரம் இடைவிடாத இசை நிகழ்ச்சி வழங்கி கின்னஸ் சாதனை படைத்தவர்கள். உலகெங்கிலும் 5000க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை படைத்த லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவினர் தமிழ் சினிமாவுக்கு தமிழால் முதல் அஞ்சலி பாடலை வழங்குகின்றார்கள். எங்கள் கவிவேந்தர் பாரதிதாசனாரின் தமிழுக்கும் அமதென்று பெயர். இந்த பாடலே நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் அமைகிறது. பாடலை வழங்க லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் ஆணிவேராய் அமைந்த பாடகி மன்மதராசா புகழ் மாலதி லக்ஷ்மண். மெல்ல தமிழினை சாகும் என்று ஆருடம் சொன்னவர்களை பார்த்து வெகுண்டெழுந்தான் பாரதி. மெல்ல தமிழினை சாகாது என்பதை நிரூபிப்பதற்கு விஞ்ஞான தேரேறி வந்திருக்கிறது தமிழ்.
அந்த வகையில் எங்கே ஆரம்ப பாடலே தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடலாய் அமைந்தது. அடுத்து ஒரு வித்தியாசமான தமிழ் வாழ்த்து. 75 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள திரைப்படத்துறைக்கு நானும் என்னுடைய வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். திரைப்படத்துறையினுடைய ஆர்வலர்கள், அதனை ஆக்கப்பூர்வமாக உருவாக்கியவர்கள், அதன் மூலமாக புதுமைகளை, புரட்சிகளை விளைவித்தவர்கள், கலைக்காக தொண்டாற்றியவர்கள், ஆற்றிக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நல்ல காரியத்தை, விழாவை நினைவூட்டி தமிழ்நாட்டு மக்களிடத்திலே திரையுலகத்திற்கான ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி வந்துள்ள நம்முடைய ராஜ டிவி நிறுவனத்திற்கு அவர்கள் வாயிலாக இந்த வாழ்த்துக்களை திரையுலகத்திற்கு, கலை உலகத்திற்கு வழங்குவதன் மூலம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழே வந்து தமிழ் வாழ்த்தை வழங்கியது. தமிழ் சினிமா இசை என்பது நமது பாரம்பரிய இசையை வளர்த்த சங்க பலகையாகவும் விளங்கி வந்திருக்கிறது. அதனால்தான் பாவனிசம் சிவம், பாரத ரத்னா MS சுப்புலட்சுமி போன்றோர் தங்களுடைய ஆரம்பகால பங்களிப்புகளை தமிழ் திரை இசையில் வழங்கினார்கள். அன்று காற்றினில் தவழ்ந்து வந்த கீதம் இன்று வரை நம் காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. இதோ 3 வெவ்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்களை ஒன்றாய் இணைத்து உங்கள் காதுகளில் கான மழையாக பொழிய வருகின்றார் நமது ராஜ் டிவியின் ராஜகீதம் நிகழ்ச்சியின் வெற்றி பாடகி. இன்று முன்னணி பாடகர்கள் பலரோடும் இத்தனை இளம் வயதில் பாடியவர் என்ற சாதனை படைத்த மதுமிதா இந்த மேடைக்கு உங்கள் அன்பு கரகோஷத்தின் மத்தியில் வருகின்றார். வரும் கீதம் காற்றினிலே காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் கண்கள் பனித்திட பொங்கும் கீதம் கல்லும் கனியும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் பட்டமரங்கள் தளிர்க்கும் கீதம் பண்ணொலி குஞ்சிடும் கீதம் காட்டு விலங்கும் கேட்டே மயங்கும் மதுர மோகன கீதம் நெஞ்சினிலே நெஞ்சினில் இன்ப கனலை எழுப்பி நினைவைக்கும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் சுனை வண்டுடன் சோலை குயிலும் மனம் குவிந்திடவும் வானவெளி தனில் தாராகணங்கள் தயங்கி நின்றிடவும் ஆயன் சொல்வேன் மாய பிள்ளை வேங்குழல் பொழிகீதம் காற்றினிலே வரும் கீதம் காற்றினிலே வரும் கீதம் நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் என்னுள்ள வீணை ஒரு ராகம் தேடும் அன்புள்ள நெஞ்சம் காணாதோ ஆனந்த ராகம் பாடாதோ கண்கள் ஏங்கி
எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுகிறேன். காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுகிறேன். அதுபோல நினைவாக சில்லென்று வீசும் மாலை நேர காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுகிறேன். ஆதார ஸ்ருதி அந்த அன்னையன்பே அதற்கேற்ற லயம் எந்தன் தந்தையன்பே. ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். திறந்த கதவு என்றும் மூடாது இந்த சிறந்த இசை விருந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல் தோழி பாமரி கரிக ரீக நீததனி ரினி ரிக மக மத மத நிசா நினி சா நிரி சா 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 நிரி சனி தனி நீ நீ த சனி த மத சா சா நிரி சனி தனி நீ த சனி த மத த நி மா மத க மத சனி த மகரி. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா? அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா? காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா? காற்றினிலே இந்த ஒரு தமிழ் சினிமா 75ங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமில் எனக்கு வாய்ப்பு தந்த ராஜ் டிவிக்கும் லக்ஷ்மண் ஸ்ருதி இசை